சின்ன சின்ன சாங் சீக்வன்ஸ்லாம் வேற மாதிரி எல்லா சாங் சீக்வன்ஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க. 2-3 இதில் காட்டிருக்காங்க. அஜித்தை ரொம்ப யங்காக காட்டிருக்காங்க. இப்போ கூட அந்த அஜித் வர சீன்ஸ் பார்த்தா அஜித்க்கு ஒரு 25 வயசு இருக்குமா அப்படியெல்லாம் நமக்கு தோணுது. அந்த கேரக்டரில் ஒரு 25 வயசு கேரக்டர் அவர் பண்ணலாமேன்ட்டு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் காட்டிருக்காங்க. அது நிறைய வராது, ஒரு 2-3 சீன் தான் வரும். இதில் அவர் கெட்டப் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு அவங்க போடுற ஷர்ட்ஸ் எல்லாம் இந்த படம் ஸ்பெயினில் எடுத்திருக்காரு. அவங்க போடுற ஷர்ட்ஸ் எல்லாம் டிப்பிக்கல் லாட்டின் அமெரிக்கன் கல்ச்சரில் இருக்கிற ஷர்ட், அந்த டிசைன்ஸ் எல்லாம். நேற்று நிறைய பேர் இங்கே 2-3 பேர் ஒரு ட்ரெஸ் ஃபஸ்ட் டைம் வர்றாங்க இல்லையா அஜித்து, அந்த ஷர்ட் எவ்வளவோ தெரியாது, 11 lakhஸோ 12 lakhஸோ ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன். அதெல்லாம் அந்த மாதிரி ஷர்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் போட்டு வந்திருந்தாங்க. என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. சூப்பர் படம் சார். சமமா பார்க்கலாம். நல்ல படம். படம் வந்து ரசிகர்கள் கொண்டாடுற மாதிரி இருந்தது. அதாவது தலை படத்தை பாத்தீங்கன்னா நிறைய படத்துல பார்த்திருப்போம். அதெல்லாம் ஒரு 5 படத்தை ஒரு நினைவுபடுத்துற மாதிரி கொண்டு வந்தாங்க. சிம்ரனுடைய பழைய லவ் ஸ்டோரி காட்டுற மாதிரி, அப்புறம் திரிஷாவுடைய பாட்டு கூட நல்லா கொண்டு போயிருக்காங்க. கேங்ஸ்டார் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்புல நல்லா காட்டிருக்காங்க. ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தலை வந்து இதுல ஒரு 10 வாட்டி வாக் பண்ணிருப்பாரு. ஒரு வாக் பண்ணி ஒரு வேவ்ஸ் அதிகமாகுதுன்னா அது தலையாலதான் முடியுன்றத இதுல காட்டிருக்காங்க. நல்ல ஒரு ரசிகர்கள் கொண்டாடுற மாதிரி இருக்குது. ஃபேமிலி பார்க்கலாம். இது என்னன்னா ஒரு பையன் ஒரு பிரச்சனையில மாட்டிருப்பான். இதை வந்து மீட்டெடுக்கிற மாதிரி ஒரு குடும்ப நலனுக்காக பழைய நினைவுல ரெட் டிராகன், காட் பிளஸ் யூ அப்படிலாம் ஒரு வேவ்ஸ் வர்ற மாதிரிலாம் அவரு டயலாக் பேசினாலே ஒரு இது இன்ட்ரோடக்ஷன்லாம் ஒரு ரசிகர்லாம் நல்லா சிறப்பா கொண்டாடுற மாதிரி தான் இருக்கு. அதுவே அல்டிமேட் ஸ்டார் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபேன்ஸுக்கு ட்ரீட் எப்படி கொடுக்கணும்னு ஆதி கரெக்டா ஒர்க் பண்ணிருக்காரு. அதாவது விண்டேஜ் லுக்கும் பிளாஸ்டிக். அதாவது செகண்ட் ஹாஃப் வந்துட்டு வேற லெவல் தரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சுமாரா ஸ்லோவா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கதைலாம் சொல்ல ட்ரை பண்ணாரு. செகண்ட் ஹாஃப் வந்து கதைலாம் வேணாம், ஃபுல்லா ஃபேன்ஸுக்கு ட்ரீட் கொடுத்துடலாம். நான் வந்து கிளம்பிட்டேன். அதான் வந்து தலைப்பாடா மாதிரி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பரா இருந்தது. ஸ்கிரீன் பிளே தாண்டி அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் அடுத்து என்ன வச்சுக்கா டேக் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது சென்டியா முடிக்க போறாங்களோ அப்படின்னு யோசிக்கும் டக்குன்னு திரும்பி ஒரு மாசம் வச்சு ஒரு செம்ம எண்டி அப்படியே எல்லாரும் ஒரு ஸ்கிரீன் விட்டு ஸ்கிரீன் வந்து டான்ஸ் ஆகிட்டுலாம் வராங்க. ஜாலியா இருக்கு. மியூசிக் வேற லெவல் தான். என்ன அனிருத் அந்த ஆளுமாட்டோட ஒரு பிட்டு வச்சிருக்காங்க, அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அனிருத் ஃபுல்லா இருந்ததுதான் ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஆனா ஜிஜி சூப்பரா பண்ணிருக்கு.